தமிழ்நாட்டில் மேம்படுத்தப்பட்ட 9 ரயில் நிலையங்கள் திறப்பு. ராஜஸ்தானிலிருந்து காணொலியில் திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. உடலில் ரத்தம் ஓடுவதற்கு பதில் சூடான சிந்தூர் ஓடுகிறது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி ஆவேசம். டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் தடை. தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் தலைமை நீதிபதி அமர்வு ஆணை. டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றிருப்பதாக அமலாக்கத்துறை வாதம். அதற்கான மூல வழக்கு எங்கே என்று தலைமை நீதிபதி BR கவாய் கேள்வி. தனிநபர்கள் மீது புகார் உள்ளபோது அரசு நிறுவனமான டாஸ்மாக் மீது கிரிமினல் வழக்கு பதிந்தது எப்படி? அனைத்து எல்லைகளையும் அமலாக்கத்துறை மீறிவிட்டதாக தலைமை நீதிபதி கண்டனம். டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக தனிநபர்கள் மீது 41 வழக்குகள் பதிவு செய்திருப்பதாக தமிழ்நாடு அரசு விளக்கம். அமலாக்கத்துறை தேவையின்றி தலையிடுவது ஏன் என்று உச்சநீதிமன்றம் கேள்வி. அமலாக்கத்துறை செயல்பாட்டிற்கு சம்மட்டியடி என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்து திமுகவின் RS பாரதி கருத்து. அமலாக்கத்துறை சோதனைக்கும் மத்திய அரசுக்கும் தொடர்பில்லை என்று இணையமைச்சர் எல்முருகன் விளக்கம். டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு என்று பதிவான வழக்குகளை CBIக்கு மாற்றக் கோரிய வழக்கில் புதிய உத்தரவு. 41 வழக்குகளின் நிலை குறித்த அறிக்கையை தாக்கல் செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. திமுக பொதுக்குழு ஏற்பாடுகள் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை. திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், பொருளாளர் TR பாலு, அமைப்பு செயலாளர் RS பாரதி உள்ளிட்டோர் பங்கேற்பு. நெல்லையிலிருந்து தாம்பரத்திற்கு நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் வந்த பயணிகளிடம் நகை திருட்டு. 30 சவரன் நகை திருடு போனதாக காவல் நிலையத்தில் புகார். சென்னை ஆவடியில் இன்ஸ்டாகிராம் மூலம் பழகிய 19 வயது இளைஞருடன் சென்ற 14 வயது சிறுமி. பொள்ளாச்சிக்கு பைக்கில் சென்றபோது மீட்பு. அரபிக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. கேரளா, தமிழ்நாடு பகுதிகளில் முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு சாதகமான சூழல். கோவை, நீலகிரி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் நாளை முதல் 10 நாட்களுக்கு மிக கனமழைக்கு வாய்ப்பு. சில இடங்களில் 20 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கணிப்பு. பழனியில் பெண்களை நெருக்கமாக பழகிவிட்டு வீடியோ எடுத்து மிரட்டி பணம் பறிப்பு. பெண் உட்பட 3 பேர் கைது. சிங்கப்பூரிலிருந்து கோவை வந்த பயணியிடமிருந்து 5 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல். 2 பிறவிகளில் வழக்கு பதிவு செய்து விசாரணை. ஜம்மு காஷ்மீரின் கிஷ்ட்வாரில் பாதுகாப்பு படையினர் மற்றும் தீவிரவாதிகளுக்கு இடையே துப்பாக்கிச் சண்டை. 3 முதல் 4 பயங்கரவாதிகளை சுற்றி வளைத்த ராணுவ வீரர்கள். அமெரிக்காவில் இஸ்ரேல் தூதரக அதிகாரிகள் 2 பேர் சுட்டுக்கொலை. கொலையாளிகளை தேடும் பாதுகாப்புத்துறை. IPL புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தை உறுதி செய்யுமா குஜராத் அணி? லக்னோ அணியுடன் இன்று பலப்பரீட்சை. டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்த உச்சநீதிமன்றம் அமலாக்கத்துறை வரம்புகளை மீறி செயல்படுவதாக கண்டித்திருக்கிறது. டாஸ்மாக் நிறுவனத்தில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருப்பதாக கூறி அமலாக்கத்துறை நடத்தி வரும் சோதனைக்கு எதிராக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. இந்த வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் மற்றும் நீதிபதி மசி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் கடந்த 2014 முதல் 2021 வரை மதுபான விற்பனை முறைகேடுகள் தொடர்பாக 41 முதல் தகவல் அறிக்கைகள் பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருவதாக கூறினார். ஆனால் நடப்பாண்டில் திடீரென்று உள்ளே நுழைந்த அமலாக்கத்துறை டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் சோதனை நடத்தி அதிகாரிகளின் செல்போன்களை கொண்டு சென்றதாக வாதிட்டார்.
அப்போது அரசு நிறுவனத்திற்கு எதிராக அமலாக்கத்துறை எப்படி கிரிமினல் வழக்கு பதிவு செய்ய முடியும் என்று மத்திய அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞரிடம் தலைமை நீதிபதி B.R. கவாய் கேள்வி எழுப்பினார். முறைகேடுகள் நடந்திருப்பதாக தனிநபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யலாம், ஆனால் ஒரு அரசு நிறுவனத்தின் மீது எப்படி குற்றம் சாட்ட முடியும் என்றும் வினவிய கவாய் அமலாக்கத்துறை தனது எல்லையை மீறியிருப்பதாக சுட்டிக்காட்டினார். இது தொடர்பாக அமலாக்கத்துறை விளக்கம் அளிக்குமாறு உத்தரவிட்ட தலைமை நீதிபதி டாஸ்மாக் தொடர்பான விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்தார். பின்னர் வாதிட்ட மத்திய அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ராஜு இது 1000 கோடி ரூபாய் முறைகேடு தொடர்பான வழக்கு என்று கூறினார். அப்போது மாநில அரசு ஏற்கனவே வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருவதை தலைமை நீதிபதி சுட்டிக்காட்டினார். மேலும் இதன் முதன்மை குற்றம் என்று கேள்வி எழுப்பிய B.R. கவாய் ஏன் அமலாக்கத்துறை தேவையின்றி தலையிடுகிறது என்று வினவிருக்கிறார். அமலாக்கத்துறை அனைத்து வரம்புகளையும் மீறுகிறது என்று மீண்டும் சாடிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி நாட்டின் கூட்டாட்சி தத்துவத்தை மீறி செயல்படுவதாகவும் கண்டனம் தெரிவித்தார். இதற்கு மறுப்பு தெரிவித்த மத்திய அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் விரிவான பதிலறிக்கை தாக்கல் செய்ய கூறினார். இந்நிலையில் வழக்கு விசாரணையை ஜூலை மாதத்திற்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். திமுக ஆட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்த முயற்சித்த அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் சம்மட்டியடி கொடுத்திருப்பதாக அக்கட்சியின் அமைப்புச் செயலாளர் R.S. பாரதி தெரிவித்திருக்கிறார். இன்னும் தேர்தலுக்கு ஒரு 7-8 மாதம் இருக்கிற காரணத்தினால் ஈடியின் மூலமாக தமிழகத்திலே தொடர்ந்து பல காலமாக நிலுவையிலே பல வழக்குகள் டாஸ்மாகிலே இருந்ததையும் மறந்துவிட்டு திமுகவின் மீது பழி சுமத்துகிற வகையில் பத்திரிகைகளை செய்தி வருவதும் பாஜகவினுடைய தலைவர்கள் வாய்க்கு வந்தபடி பேசுவதும் தொடர்ந்து வாடிக்கையாக இருந்து வந்திருக்கிறது. அதற்கெல்லாம் ஒரு சம்மட்டி அடி கொடுப்பதைப் போல இன்றைக்கு உச்சநீதிமன்றம் இதற்கு தடை விதித்திருப்பது தமிழக மக்களுடைய உணர்வுகளை பதித்து மட்டுமல்ல, ஈடியினுடைய அக்கப்போர்களுக்கு ஒரு முடிவும் கட்டியிருக்கிறது. டாஸ்மாக் தொடர்பான வழக்கை அமலாக்கத்துறை சட்ட ரீதியாக எதிர்கொள்ளும் என்று மத்திய இணையமைச்சர் எல்முருகன் தெரிவித்துள்ளார். டாஸ்மாக் வழக்குல உச்சநீதிமன்றம் அமலாக்கத்துறைக்கு இடைக்கால தடை விதிச்சிருக்கு. இது அமலாக்கத்துறைக்கு மத்திய அரசுக்கு ஒரு பின்னடைவுன்னு பாக்குறீங்களா? நீங்க கேள்வியே தவறுன்னா இது அமலாக்கத்துறை மத்திய அரசாங்கத்துக்கு இதில் தொடர்பில்லை. அமலாக்கத்துறை என்பது ஒரு சட்டப்படியான ஒரு அமைப்பு. அவர்கள் வேலை செய்து கொள்ள சுப்ரீம் கோர்ட்ல அவர்கள் சட்டப்படி இந்த வழக்கை அவர்கள் எதிர்கொள்வார்கள். அனைத்து விதமான வரம்புகளையும் மீறி இருக்கு. பாருங்க, கூட்டாட்சி தத்துவத்தை அமலாக்கத்துறை சிதைத்திருக்கு அப்படின்னு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதுதான் அமலாக்கத்துறை ஒரு தனியான இண்டிபெண்டன்ட் அமைப்பு. அவர்களுடைய வாதத்தை கோர்ட்டில் வைப்பார்கள். அவர்களுடைய தரப்பு நியாயம் என்ன, அவர்களுடைய தரப்பினுடைய பதில்கள் என்ன என்பதில் கோர்ட்டில் வைப்பார்கள். கோர்ட்டில் கேஸ் என்ன, சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் நடக்கும்பொழுது இப்ப பாருங்க கேஸ் இடைக்கால தடை. இந்த கேஸ்ல இன்னும் முழுமையான வாதங்கள் இருக்கிறது. இன்னும் முழுமையான 2 தரப்பு வாதங்களை முடிவு பண்ண பிறகுதான் பல வழக்குகள்ல அவங்க இடைக்கால தடை விழுக்கும்போது சில கேள்விகள் கேட்பார்கள். அதுக்கு பிறகு அந்த வழக்கினுடைய முழுமையா 2 தரப்பும் ஆஜராகி அவர்கள் தரப்பை சொல்லும் பொழுது அந்த வழக்கினுடைய மாற்றமே நிறைய வழக்குகளில் மாறி இருக்கிறது நமக்கு எல்லாம் தெரியும். அதனால இடி அவர்களுடைய தரப்பு நியாயத்தை சுப்ரீம் கோர்ட்ல எடுத்து வைப்பார்கள். அவர்கள் என்ன இந்த ஊழல்ல நடந்திருப்பதோ அதை மக்களுக்கு எடுத்து தண்ணி குடிச்சவன் தண்டனை அனுபவிச்சுதான், சரி உப்பு தின்னவன் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். அதனால இவங்க யார் தவறு செய்தார்களோ அவர்கள் நிச்சயமாக தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவார்.